ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் விஜயசாந்தி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூ, விளாக்ஸ், மேக்கப் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் உடனே அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் வீடியோ போட்டோனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்டோனே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு 15 குட்டி குட்டியாக வந்து பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஃபாக சாப் பண்ண 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதுதான் வந்து நமக்கு தேவையான பொருள். அப்புறமா வந்து பாயில் பண்ண எக் வந்துட்டு ஒரு 4 எக் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து என்னென்னா, நாங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம். அதுதான் வந்து எல்லா குக்கிங்க்குமே நாங்கள் சேர்த்து செய்வோம். அந்த ரீசனுக்காக தான். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து உள்ளே சேர்த்துட்டேன். பெரிய வெங்காயம் தான் போடணுமா அப்படின்னா சின்ன வெங்காயம் கிடச்சா கண்டிப்பாக அது போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. கசகசா, சோம்பு அதையும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்தால் போதும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இதில் வந்துட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் வந்து ஒரு 10லேருந்து 15 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து ஒரு 4 பேருக்கான குழம்பு. நீங்கள் இதிலேருந்து அதிகமாக குவான்டிட்டி சேர்த்து நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியண்ட்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே சேம் கடாயை வந்து நான் வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கிறேன். மறுபடியும் வச்சுட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க பேஸ்ட்டை வந்து அதில் சேர்க்குறேன். பேஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி ஊற்றும் போது வந்து அந்த தக்காளி நம்ம சேர்த்து அரைக்கும் போது வீடு ஃபுல்லாக தெரிச்சிடும். அதனால் வந்து இது ஒரு குட்டி டிப், ஃபாலோ பண்ண விருப்பம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வச்சுருக்க மிளகாத்தூளை வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு அந்த உள்ளே இருக்க அந்த மசாலாவோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து கடாயில் வந்து நான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு மிக்ஸி ஜாரில் இருக்க மசாலாஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் மிக்ஸி ஜாரில் லாஸ்ட் இருக்க மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து மசாலாவும் வேஸ்ட் ஆகாது. அட் அ டைம் வந்துட்டு மிளகாத்தூளை வந்து அப்படியே சேர்க்கும்போது கட்டி சேர ஆரம்பிச்சிரும், அந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை ஒரு டைம் வந்து கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் லிட்டை. இப்போது லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயாச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு வந்து ஒரு கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்துட்டு சேர்க்கணும். நான் வந்து ஆல்ரெடி 4 எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு உள்ளே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயாச்சு. லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு வந்து ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா கொதித்து வந்தாச்சு. அது பச்சை வாசனை போகிற வரை வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
டோட்டலாக வந்து இந்த டிஷ் செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு வந்து குழம்பை வந்து ரெடி பண்ண மாட்டேன். குழம்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து தாளிப்பை வந்து நான் ரெடி பண்ணி ஊற்றுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு குட்டி டிப் தான். இப்போ வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்க்குறேன். கடுகு உளுந்து ரெண்டுமே சேர்த்து தான் சேர்க்குறேன். உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்க்கணும். அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வெடிச்சு வரட்டும் கடுகு. அப்போ தான் வந்துட்டு அந்த தாளிப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதுவுமே வந்து நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ வந்து தாளிப்பு வந்து ரெடி ஆயாச்சு. இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு ஒரு சைடு வந்து தபன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து தாளிப்பை சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை வந்து சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு எக் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. தாளிப்பை சேர்த்து முடிச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீஃபை வந்து மேலே வந்து போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கிரேவி. ஆல் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் வீடியோ இன்னொரு சூப்பர் செக்மெண்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.